இது நம்ம ஃபேமிலி. கேரள போக்குவரத்து துறையில் மது போதையில் பணியாற்றிய மேலும் 97 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இதன் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். கேரள மாநிலம் போக்குவரத்து துறையில பாத்தீங்கன்னா, அதாவது டிரைவர் மற்றும் கண்டக்டர் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பயணிகள் இடத்துல ஒழுங்கினமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதிக அளவுல புகார் போய்கிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வருகிறாரு. இதன் ஒரு கட்ட நடவடிக்கையா பாத்தீங்கன்னா மது போதையில் யாராவது பணிக்கு வந்தாலோ, அதாவது பணிக்கு வரும்போது மது போதை வைத்திருந்தாலோ இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருந்தார். இதன் பேரில் பாத்தீங்கன்னா கேரள போக்குவரத்து துறை கடந்த 1ஆம் தேதி முதல் போக்குவரத்து துறையில வர்ற ஊழியர்கிட்ட எல்லாத்தையுமே சோதனை நடத்தி வருகின்றன. அதில் பாத்தீங்கன்னா மது அருந்தியவர்கள், மதுபானம் வைத்திருப்பவர்கள் என கண்டறியப்பட்டனர். அவர்கள் மீது பாத்தீங்கன்னா துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டு அதன்படி பாத்தீங்கன்னா 77 நிரந்தர ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போல பாத்தீங்கன்னா 40 தற்காலிக பணி ஊழியர்கள் பதவி நீக்கம், அதாவது அவங்களை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள். இது மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துல வர, அதாவது போக்குவரத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இவங்க ஒழுங்கினமா நடந்துகிட்டா இவங்க மேல தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த நடவடிக்கை இன்னும் தொடரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இந்த நடவடிக்கையினால பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.